இந்த ஐடியாலாம் எங்கேருந்து வந்ததுன்னா, மரத்தை முட்டணும், சுவரை முட்டணும், அப்போ தான் கபடியில் 4 பேரை முட்டி தள்ள முடியுன்ற ஐடியா எங்கே உங்களுக்கே கற்பனையில்? நான் சொன்னோம்ல பிடி சார், தங்கராஜ் சார் வந்து ராஜரத்னம் கேமை பாரு, அவன் முட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவார். அங்கே ஒர்க் அவுட் பண்ணதில் என்ன செய்வாங்கன்னு உட்காந்து பார்ப்போம். நாங்கள் போயிட்டு அவர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணதோ அதெல்லாம் பார்த்து அவர் விளையாடுறது மாதிரியே நாங்கள் வந்து விளையாடுவோம். ஒவ்வொரு பிளேயர்ஸ் இருக்காங்க, ராஜரத்னம் மனோன்னு, அது ஒவ்வொரு பிளேயரை பேரை சொல்லி நாங்கள் இங்கே மூவ் பண்ணுவோம். ராஜரத்னம் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் உங்கள் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லாமல் ரொம்ப டிசிப்ளினாக வளர்த்துருக்கீங்க இல்லையா? பையன் 3 பையங்களுக்குமே ஒன்றும் கிடையாது. உண்மைதான், அது எந்த இதுவுமே இருக்காது. இப்போ ஜப்பான் ஏசியன் கேம்ஸில் என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு உங்களை சேர்த்துக்கல உள்ள டீமில்? இல்லை அப்படி இல்லை, நான் ஃபஸ்ட் மேட்ச் ஆட தான் செஞ்சேன். ஆக்சுவலாக எப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு வந்து உள்ளே நிப்பாட்டிட்டு நம்மளை பாட விட மாட்டாங்க. சரியாக ஆட விடல. அவதார் சிங்னு ஒருத்தரையும் அசோக் சென்டையும் வந்து ஆட வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அது ஃபெயிலியர் ஆகிட்டு. அது ஒன்று அவதார் சிங்கை வெளியே எடுத்துகிட்டு ராஜ்குலேன்னு ஒருத்தரை உள்ளே இறக்கி டீமை நல்லபடியாக செட் பண்ணாங்க. அது வந்து அஃபிஷியலோட சின்ன சின்ன மிஸ்டேக்னால மேட்ச் வந்து ரீமேட்ச் ஆச்சு. ஆக்சுவலாக இல்லைனாக்கி மேட்ச் வந்து இதுதான் நம்ம அப்போவே ஜெயிச்சிருப்போம். மனத்தி கணேசன் அண்ணன் வந்து அர்ஜுனா விருது வாங்கணும்னு அங்கே குறித்து வச்சிருக்கு அப்போவே. அந்த மேட்ச் ஆகி ஆமாம், நாங்கள் வந்து திரும்ப எங்களை கணேசன் ஆட வச்சு சொல்கிறாங்க. பங்களாதேஷ் கூட நான் ரொம்ப நல்லா விளாண்டேன். அது ஒன்று, பங்களாதேஷுக்குள்ள அதிக பாயிண்ட் நான் எடுத்தது நானாக தான் இருப்பேன். நாங்கள் 3 பேர், தீரத்ராஜ், அசோக் சென்டே, நான். பாஸ்கரனை வந்து ரைட்டாக ஆல்ரவுண்டர், அதனால் அவர் வந்து அதிகமாக அஃபென்ஸ் யூஸ் பண்ணல.